டாடி இந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன் சொல்றாங்களே டாடி அப்படின்னா வெறும் போலீஸ் ஸ்டேஷன் தானா டாடி? அப்படிலாம் இல்லையம்மா. ஸ்டேஷன்னா போலீஸ் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாகவும் இருக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன்னா என்னது டாடி? ரயில்வே ஸ்டேஷன்னா என்னதுன்னா என்னையா சொல்றேன் நான். ரயில்வே ஸ்டேஷன்னா இந்த ட்ரெயின்லாம் வந்து நிற்கலாமா, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்னா ட்ரெயின்லாம் வந்து நிற்குமா? சரி டாடி, பட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்ன டாடி? ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல ஐயோ சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்னா ஐயோ ரயில்வே ஸ்டேஷன்னா புகைவண்டி நிலையம்மா, புகைவண்டி நிலையம். புகைவண்டி நிலையம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு டாடி புகைவண்டி நிலையம்னு பேர் வந்துச்சு? புகைவண்டி நிலையம்னா அது இந்த சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. முன்னாடி ட்ரெயின் வந்து இந்த என்ஜின்லாம் போட்டு புகை விட்டுனே போகுமா, ஸ்டீம் என்ஜின் அதெல்லாம் இருக்கும்போது. அப்போ வந்து அதுக்கு பேர் வச்சாங்க புகைவண்டி அப்படின்னு சொல்லி. அந்த பேர் இருக்கிறனால அப்படியே புகைவண்டி நிலையம்னு சொல்றாங்கம்மா. அப்படியா? பட்டு இப்போ ட்ரெயின்லாம் வந்து புகையே விடுறது இல்லையா டாடி? ஏன் டாடி அப்படி? அது வந்து சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. அது வந்துமா இப்போ அந்த ஸ்டீம் என்ஜின் அந்த புகைவண்டி இல்லைம்மா. இப்போ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துருச்சுனால எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து புகையெல்லாம் வராதுமா. அதுதான் டாடி, இப்போ புகைவண்டின்னு சொல்றீங்க, ஆனால் ட்ரெயினில் தான் புகையா வரதில்லையா டாடி? அப்புறம் ஏன் டாடி இன்னும் புகைவண்டி புகைவண்டின்னே சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. அது வந்துமா அப்போ வச்ச பேரு போர்டுலாம் செஞ்சிருப்பாங்களே புகைவண்டி நிலையம்னு சொல்லிட்டு, அதனால அதுக்கு மாத்திக்கிட்டு அதை அப்படியே வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த பேரையா வச்சிருப்பாங்கம்மா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது டாடி, ஒத்துக்க முடியாது. பேரை மாத்த வேண்டியது டாடி, சொல்லுங்க டாடி. இதுக்கு மேல ஓட்ட முடியாது.